தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகள் எல்லாருமே பாதுகாப்பா தன்னம்பிக்கையோட இருக்கணும். அதுக்கான முதல் கட்டம் தான் இந்த ஸ்டெப். இது மனசுக்கு ஒரு மன நிறைவை கொடுத்தாலும் அதே நேரத்தில் பெண்களை பத்தின சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க? நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாம இருக்கும்? அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மற்றவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் நிக்குது. போதை பொருள் நடமாட்டம். அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது 2026 போன மாசம் மே மாசம் 10ஆம் தேதி இந்த பிரச்சனை புதுசா முளைச்சு வந்துடல. இது பல வருஷமா இருக்கிற பிரச்சனை. பல வருஷமா இதை கண்டுக்காம விட்டதுதான் அந்த வேர் இவ்வளவு ஆழமா பரவி இருக்குது. முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். அப்படி எரிஞ்சாதான் இந்த பெண்களுக்கான இந்த சேஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இது ரெண்டுமே ஸ்ட்ராங் ஆனாலே ஆட்டோமேட்டிக்கா சட்டம் ஒழுங்கும் சரியாகும்.